வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காந்தம் செறிந்த காந்தர்வர் ஆக்கும் உடற்பயிற்சி. நமது அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அளித்திருக்கின்ற உடற்பயிற்சி, காயல்ப பயிற்சி, குண்டலினி யோக தியானம், அருகுண சீரமைப்பு பயிற்சி, மௌன நோன்பு, விளக்கு மற்றும் கண்ணாடி பயிற்சிகள், இவை எல்லாமே மனவளக்கலை பயிற்சிகள் என்று நாம் கற்றிருக்கின்றோம், கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறோம். இவற்றின் மூலம் நமது உடலில் ஜீவகாந்த சக்தியின் பெருக்கம் எவ்வாறு செறிவு பெற்று காந்தம் செறிந்த காந்தர்வர் ஆகலாம், எப்படி என்ற வழிமுறைகளை ஒவ்வொரு பயிற்சி வழியாக நாம் பார்க்கலாம். முதலில் மகர்ஷி அவர்கள் தந்த எளிய முறை உடற்பயிற்சி. இது எப்படி காந்த சக்தியில் செறிவு கூட்டி நம்மை காந்தர்வராக்குகிறது என்பதை பார்க்கலாம். உடலிலே காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற 3 இயக்கங்களை சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரங்களிலே வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்வார்கள். சித் என்ற உயிரை, அதாவது ஆயுளை சார்ந்து செய்யப்படுகின்ற வைத்தியம் சித்த ஆயுள். உயிராற்றலுக்கும் திசுக்களுக்கும் இடையில காற்று, வெப்பம், இரத்தம் என்ற 3 ஓட்டங்களில் எது ஒன்று திசை மாறினாலும், தேக்கமடைந்தாலும், தடைப்பட்டாலும் உயிரின் ஓட்டம் திசுக்களுக்கு போய் சேராது. அதுதான் வலி என்று நாம் உணர்கிறோம். அந்த வலி காலத்தால் நீடித்து குறிப்பிட்ட இடத்திலே மையம் கொள்கின்ற போது அதை நோய் என்றும், நோய்கள் முற்றி குணப்படுத்த முடியாமல் உயிர் பிரிவதை மரணம் என்றும் சொல்கிறோம். உந்து சக்தி குறைந்தால் உயிர் சக்தி திசுவுக்கு போய் சேர தாமதமாகும். உந்து சக்தி அதிகமானால் திசுக்கள் தமக்கு போதிய அளவு உயிர் சக்தியை பெற முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு பேருந்தின் வேகம் குறைந்தால் சேருகின்ற இடம் போய் சேருவதற்கு தாமதமாகும். வேகமாக நிறுத்தாமல் போய்விட்டால் பயணிகள் ஏற முடியாது. இதே போல திசுவின் தேவையும் உயிர்சக்தி வரவும் சமமாக இல்லை என்றால் மறு உந்து சக்தியாக மருந்து தேவைப்படுகிறது. அதிலே கூட மருந்து சக்தியின் அளவு திசுவின் தேவை அளவுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் மருந்தின் திறம், அதாவது பவர், பிறகு உட்கொள்ள வேண்டிய அளவு டோசேஜ், இவை மாறுபடுகின்றன. நோய் குணம் பெற பெற மருந்தின் அளவை படிப்படியாக குறைத்து வந்து பிறகு நிறுத்த வேண்டும். இதை வள்ளுவப்பெருந்தகை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 என்கிறார்.
இன்னொரு கவியில நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார். இப்ப இந்த இரண்டு குறள்களின் விளக்கத்தை பார்க்கின்ற போது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 வகை செயல்கள் தான் மனித வாழ்க்கை. எனவே ஜீவாந்தத்தின் திணிவுக்கும் குறைவுக்கும் இவையே காரணம் என்றனர் ஞானிகளும் சித்தர்களும் மற்றும் மருத்துவர்களும். அதை மகர்ஷி அவர்கள் சிறப்பாக அறிவியல் பூர்வமாக அனுபவபூர்வமாக நமக்கு விளக்கி தருகிறார். உடலிலே புலன்கள் தாங்கும் திறத்திற்கு மேலாக செயல்படும் போது தோன்றுகின்ற இயலாமை, அது உடல் சோர்வுக்கும் மன இறுக்கத்திற்கும் காரணமாகும். அதனால் அது தணிக்கும் வாய்நாடி. அந்த நோய்களை தவிர்க்கின்ற வழி என வள்ளுவர் சொல்வது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்கிறார்களே, வருமுன் காத்தலே அறிவுடைமை, அந்த கருத்து தான். இப்போ விவசாயம், நெசவு, வீடு கட்டும் தொழில், தச்சு தொழில், இது போன்றவற்றில் உழைக்கின்ற மக்களுக்கு அந்த தொழிலே ஒரு உடற்பயிற்சியாக அவர்களை காத்துக்கொள்ளும். தனியாக உடற்பயிற்சி என்று அவர்களுக்கு தேவைப்படாது. ஆனால் வியாபாரம் மற்றும் சேவைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு குறைவதால் இந்த 3 ஓட்டங்களிலும் தேக்கம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம். அதனால இத்தகையோருக்கு உடற்பயிற்சி என்பது தினசரி உண்ணுகின்ற உணவைப் போல அத்தியாவசியமானது. இப்போ உடற்பயிற்சி என்பது என்ன என்றால் சீரான அசைவுகள். உடல் வலிவு வேறு, உடல் நலம் வேறு. மல்யுத்த வீரனும் மாரடைப்பால் சாவது உண்டு இல்லையா? எனவே கட்டுமஸ்தான உடல் எல்லோருக்கும் அத்தியாவசியம் கிடையாது. ஆனால் விளையாட்டு வீரர்கள் உட்பட அனைவருக்கும் ஆரோக்கியமான நலமான உடலே வாழ்வின் இனிமைக்கு அத்தியாவசியமானது. இப்படி உடல் நலம் அனைவருக்கும் அவசியம் என்றாலும் தொழில் செய்யும் அளவுக்கு வலிவும் அவசியம்தானே. அதற்காக மக்களின் தேவை ஒட்டி சித்தர் பெருமக்கள் கண்டெடுத்ததுதான் யோகாசன பயிற்சிகள். அவருடைய சிறப்பை நாம் பார்க்கின்ற போது மருத்துவத்துறையையே ஓரம் கட்டக்கூடிய திறம் வாய்ந்த யோகாசன பயிற்சிகளை உலகிலே சில பேரின் ஆசை ஓரம் கட்டிவிட்டது. காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற 5 இயக்கங்களிலும் தடையின்றி, தேக்கமின்றி, திசை மாற்றமின்றி சீராக இயங்கச் செய்வதே ஆகச்சிறந்த உடற்பயிற்சி. இது ஒயிட் காலர் ஜாப் சொல்கின்றோமே, உட்கார்ந்து வேலை செய்கின்ற அனைத்து மக்களுக்கும் அடிப்படை தேவை. அறிவு திருக்கோவில்களில் கற்றுத்தரப்படுகின்ற இந்த எளிய முறை உடற்பயிற்சிகள் மூலம் உடல் நலம் காக்கப்படுவதோடு ஆத்மாவில் உள்ள தீவினை பதிவுகளும் சீரமைக்கப்படுவதால் நோய்களும் அதனால் வரும் மன வருத்தமும் படிப்படியாக நீங்குகின்றன. இவற்றைத்தான் வள்ளுவ பெருந்தகை நோய் நாடி டயக்னோசிஸ்
நோயின் தன்மையை ஆராய்தல். அடுத்து நோய் முதல் நாடி, காஸ் ஆஃப் டிசீஸ், நோய்க்கான காரணத்தை ஆராய்தல். மூன்றாவது அது தணிக்கும் வாய் நாடி, மெடிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நோய்களை சரி செய்யும் மருந்துகளும் சிகிச்சைகளும். அந்த சிகிச்சைகளில் ஒன்று உடற்பயிற்சி, அது பிசியோதெரப்பி என்று மருத்துவத்துறையில் சொல்வார்கள். உடலை வருத்தாத எளிமையான நலம் தரும் உடற்பயிற்சிகள் தான் அருட்தந்தை வகுத்து தந்தது. சரி, இதன் மூலம் ஜீவாந்த பெருக்கம் எப்படி நிகழ்கிறது என்றால், இப்போ குளியலறை, சமையலறையில் கழிவுநீர் குழாயில் அடைப்பு ஏற்படுகின்ற போது ஒரு வாளி தண்ணீரை வேகமாக அடித்து வீசினால் அடைப்பு நீங்கிவிடுகிறது அல்லவா? அதுபோல உடலிலே உயிரின் உந்து வேகம் தடைப்படும் போது வேகம் கொண்டு அத்தடை நீக்குவது அறிவின் இயல்பு. ஆனால் இது என்ன நிகழ்கிறது என்றால் அதிகப்படியான உயிர் செலவு. அப்போ உடற்பயிற்சியின் மூலமாக இந்த அதிகப்படியான உயிர் செலவு தேவையற்று போவதால் அந்த அளவு இருப்பில் கூடும் தானே, மிச்சமாகும் தானே. எனவே உயிர் என்பது ஜீவன் சக்தியின் திணிவு. அதனால் ஜீவகாந்தம் பெருக்கம் அடைகிறது. எனவே தினசரி தவறாமல் எளிய முறை உடற்பயிற்சிகளை செய்து இப்போதுள்ள காந்த சக்தியின் அளவை சிறிது சிறிதாக கூட்டிக் கொண்டு காந்தரோராகும் தகுதியில் மேன்மை பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.